அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே, தம்ப்நெயிலே, டைட்டில்லே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025-26ஆம் ஆண்டிற்கான புதிய போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நமக்கு 32,500 ப்ளஸ் வேகன்சி அஃபிஷியலாக கிடைச்சிருக்குதுங்க. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துலயே 2 தடவை நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த மாதமே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இதற்கு மினிமம் குவாலிஃபிகேஷனே வந்து 10ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானதுங்க. அதே மாதிரி இந்த 32,500 ப்ளஸ் வேகன்சியும் ஒவ்வொரு மாவட்ட வாரியா எவ்வளோ வேகன்சி வந்திருக்குது அப்படின்றத பத்தின முழு தகவலும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதை தொடர்ந்து வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும், அதை நம்ம எப்படி ரெடி பண்ணி வச்சுக்கணும், என்னென்ன ஃபார்மெட்டில் இருக்கணும் அந்த டாக்குமெண்ட்லாம், அப்ளை பண்ணுறதுக்கு அஃபிஷியல் வெப்சைட் என்ன, அந்த வெப்சைட் நம்ம எப்படி இருந்து எடுக்கணும், எப்படி நம்ம லாகின் பண்ணணும், ஸோ அதற்கான அப்டேட்டையும் நம்ம பார்க்க போகிறோம். அது தொடர்ந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வாய்ப்புக்கு யார் யாருக்கெல்லாம் வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க, ஸோ அதற்கான முழு அப்டேட்டுமே நம்ம பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் சரிங்களா, இந்த ஜிடிஎஸ் வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கக்கூடிய ஜஸ்ட் பாஸ் பண்ணியிருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த வேலை வந்து ஒரு ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு வேலைன்னு சொல்லலாம். ஏன்னா வெறும் நம்முடைய 10வது மார்க்கை மட்டுமே வச்சு வழங்கக்கூடிய ஒரு அரசு வேலைன்னா அது இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலை தாங்க. அதுல முக்கியமா இந்த வேலைக்கு நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுக்கான காரணமும் அதுதான். ஏன்னா எந்த விதமான இன்டர்வியூவும் கிடையாது. டைரக்டா நீங்க செலக்ட் ஆறீங்க, டைரக்டா வெரிஃபிகேஷனுக்கு போகிறீங்க, டைரக்டா ட்ரைனிங் போறீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியா வேலை கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ இவ்வளவுதான் இருக்கும். அதே மாதிரி இந்த வேலையில போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் நமக்கு காமனா 3 விதமான போஸ்டிங் கொடுப்பாங்க. அதுல பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், டக் சேவக் போஸ்டிங், இந்த 3 விதமான போஸ்டிங் தான் நமக்கு இப்போவும் கொடுத்துருக்குறாங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனும் இப்போ அதுதான் வந்திருக்குதுங்க. ஸோ இந்த வேகன்சியை பற்றின அப்டேட் தான் தெளிவா துல்லியமா இருக்க போகுதுங்க. இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிபிகேஷன்லாம் நமது சேனல்ல தான் ரெகுலரா அப்டேட் ஆயிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான புதிய வேலைவாய்ப்பை பத்தின அப்டேட் தான் இது. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு 32,500 ப்ளஸ் வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அதுல இந்த வேலைவாய்ப்பானது ஃபர்ஸ்ட் நம்ம ஓவர்வியூ பார்த்துடுவோம். ஓவர்வியூ மீன்ஸ் அதாவது எவ்வளவு வேகன்சி வந்திருக்கு, எங்க இருந்து வந்திருக்கு, லொகேஷன் என்ன, இது எல்லாமே. ஃபர்ஸ்ட் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் என்ன வேலைக்காக வந்திருக்கு அப்படின்னா, இந்திய அஞ்சல் துறையிலிருந்து தான் இந்த வேலைக்கான நோட்டிபிகேஷன் அபிஷியலா கொடுத்துருக்காங்க. அதுல என்னென்ன போஸ்டிங்க்கு நோட்டிபிகேஷன் வந்திருக்குது அப்படின்னா, கிராமின் டக் சேவக், அதாவது ஜிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது கிராமின் டக் சேவக் போஸ்டிங் மீன்ஸ் இப்போ வந்து ஒரு ஊரா போயிட்டு போஸ்ட் கொரியர் பண்ணுவாங்க இல்லையா, லெட்டர் கொடுத்துட்டு வருவாங்க இல்லையா, அதற்கு பேரு தான் கிராமின் டக் சேவாக். ஓகேங்களா? ஸோ நடந்து போயிட்டு கொடுத்துட்டு வருவாங்க. அடுத்தது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். இந்த பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருடைய வேலை என்னன்னா, ஒவ்வொரு மாவட்டத்தோட ஹெட் ஆஃபீஸ் இருக்கும் இல்லையா, போஸ்ட் ஆஃபீஸ்ல ஹெட் ஆஃபீஸ் இருக்கும். அந்த ஹெட் ஆஃபீஸ்ல தான் அவருக்கு முழுக்க முழுக்க ஆஃபீஸ் ஒர்க் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ முழுக்க முழுக்க அவருக்கு வந்து லெட்டர் எல்லாமே இந்த ஊருக்கு இந்த இந்த பின்கோடுக்கு இவ்வளவு பார்சல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா பிரிச்சு வந்து ஒரு பார்சல் பண்ணி வைப்பாங்க. அவருடைய வேலைகள் அதுதான். அடுத்தது அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். இந்த 3 விதமான போஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க. அதுல அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு என்ன வேலை அப்படின்னா, சப்போஸ் அந்த பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் இல்ல, ஒரே மெடிக்கல் லீவ்ல இருக்காங்க அப்படின்னா, இல்ல கிராமின் டக் சேவா ஒர்க் பண்றவங்க வந்து இல்ல அப்படின்னா, ஆள் இல்லாத நேரத்துல இவர் தான் கிராமின் டக் சேவாக்காவும் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டராகவும் செயல்படக்கூடிய அதிகாரம் இவருக்கு தான் இருக்கு. அடுத்ததான் டோட்டல் போஸ்டா பொறுத்த வரைக்கும் 32,500 பிளஸ் வேகன்சி நமக்கு அபிஷியலா கிடைச்சிருக்குதுங்க. இந்த 32,000 பிளஸ் வேகன்சியுமே
இதுல 3 போஸ்டிங்கும் சேர்த்து தான் நமக்கு வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் அப்ளிகேஷன் மோட பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க நம்ம வந்து ஆன்லைன்ல தான் பண்ணியாகணும். இது வந்து முழுக்க முழுக்க ஆன்லைன் மெத்தேடு தான். சரிங்களா? அடுத்ததான் அப்ளிகேஷன் மோட பொறுத்த வரைக்கும் ஆல் இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் அனைவருமே இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்க எலிஜிபிள் தான். விண்ணப்பிச்சுக்கலாம் ஈஸியாவே. ஸோ அடுத்ததா வந்து இந்த வேலைக்கான சம்பளம் பெர் மந்த்துக்கு சேலரி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10,000த்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 29,000 வரைக்கும் பெர் மந்த்துக்கு சேலரி கிடைக்கும். இது வந்து நார்மல் சேலரி தான். இது மட்டும் இல்லாம 80,000 90,000 வரைக்கும் கூட சேலரி கிடைக்கும். அது வந்து 15லிருந்து 30, 40 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த சேலரி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய அலவன்சஸ் எல்லாமே உங்களுக்கும் கிடைக்கும். அடுத்ததான் மினிமம் ஏஜ் என்ன, மேக்ஸிமம் ஏஜ் என்னன்னு சொல்லி நிறைய பேருக்கு சந்தேகமாவே இருக்கு. ஸோ மினிமம் வந்து 18 வயசுல இருந்து நீங்க 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அப்படின்னா நீங்க கண்டிப்பா விண்ணப்பிக்கலாம். ஸோ அது மேக்ஸிமம் வந்து 40 வயசு வரைக்கும் நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஆனா அதுல எஸ்சி எஸ்டியா இருக்கீங்க அப்படின்னா அதுல 40ல இருந்து 45 5 வருஷம் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்களுக்கு வயது தளர்வு 45 வயசு வரைக்கும் கூட நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஒருவேளை நீங்க பிடபிள்யூ கேட்டகரியா இருக்கீங்க, எஸ்சி பிடபிள்யூ கேட்டகரியா இருக்கீங்கன்னா 45 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுன்னு சொல்லியாச்சு. ஒருவேளை நீங்க வந்து ஓபிசி கேண்டிடேட்ல வரீங்க அப்படின்னா ஓபிசில யார் யாரெல்லாம் வரீங்கன்னா எம்பிசி, பிசி, எம்பிசி, எஸ்சிஏ, எஸ்சிஎம் இந்த கேண்டிடேட்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஓபிசி கேண்டிடேட்ல தான் வருவீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே 3 வருஷம் வயது தளர்வுங்க. சரிங்களா? 40ல இருந்து 43 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்ததா அப்ளிகேஷன் ஃபீஸ். இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் கேட்டகரிகளுக்கு அதாவது ஓபிசில இப்போ சொன்னேன் இல்லையா ஓபிசில யாரெல்லாம் வருவீங்கன்னு. ஸோ அந்த ஓபிசில வரவங்க எல்லாருமே ரூ. 100 ஃபீஸ் அப்ளை பண்றது கொடுக்கணும். அதே மாதிரி எஸ்சி எஸ்டியா இருக்கீங்கன்னா அதுவுமே ஃபீஸ் கிடையாது. ஃப்ரீயா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். பேமெண்ட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க எல்லாருமே ஆன்லைன் பேமெண்ட் தான் நீங்க பண்ணணும். ஸோ அதுல பார்த்தோம்னா நமக்கு வந்து கிரெடிட் கார்டு மூலியமா பண்ணிக்கலாம், டெபிட் கார்டு மூலியமா பண்ணிக்கலாம், நெட் பேங்கிங் மூலியமா பண்ணிக்கலாம். முழுக்க முழுக்க ஆன்லைன் பேமெண்ட் மெத்தடு தாங்க. அடுத்தது செலக்ஷன் ப்ராசஸ். இந்த செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே எந்த விதமான எக்ஸாமுமே இருக்காது. ஒன்லி உங்களுடைய 10வது மார்க்கை மட்டுமே மெரிட் வச்சு வழங்கக்கூடிய வேலை. அதுவும் உங்களுடைய மார்க் அடிப்படையில தான் வழங்குவாங்க. சரிங்களா? ஸோ எதுவுமே எக்ஸாமே கிடையாது. டைரக்டா உங்களுக்கு இன்டர்வியூஸ் தான். ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் நடக்கும். சரிங்களா? ஸோ அடுத்ததா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்க 10ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணியிருந்தா போதுமானதுங்க. அதற்கு மேல வந்து பார்த்தீங்கன்னாக்க டிகிரி, டிப்ளமோ, ஐடி, யூஜி, பிஜி, மாஸ்டர் டிகிரி எனி டிகிரி எத்தனை டிகிரி நீங்க முடிச்சிருந்தாலுமே இந்த வேலைக்கு நீங்க எலிஜிபிள் தான். மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்க 10ஆம் வகுப்பு தாங்க. அடுத்தது கடைசியா நம்ம பார்க்க போறது இம்பார்ட்டன்ட் செல்ஃப் டாக்குமெண்ட்ஸ். ஓகேங்களா? என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்க வச்சிருக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, உங்களுடைய சிக்னேச்சரு, ஆதார் கார்டு, மொபைல் நம்பரு, மெயில் ஐடி, எஜுகேஷனல் சர்டிஃபிகேட் அதாவது உங்களுடைய 10வது மார்க் ஷீட்டு, 12வது மார்க் ஷீட்டு, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, டிசபிலிட்டி விண்டோஸ் கேட்டகரியா இருந்தீங்க அதாவது பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க ஹேண்டிகேப்பா இருக்கீங்கன்னா அதற்கான சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய வருமான சான்றிதழ், அடுத்து உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் சர்டிஃபிகேட்டு, அடுத்து ஏஜ் ப்ரூஃப்க்கு 10ஆம் வகுப்பு மார்க் ஷீட்டு, அடுத்தது என்ஓசி நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இது எல்லாமே ரொம்ப அவசியமானதுங்க. இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க, ரெடி பண்ணிக்கோங்க. அப்ளை பண்றதுக்கு வரக்கூடிய 1ஆம் தேதியிலிருந்து விண்ணப்பிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்ளை பண்ற வீடியோஸ் நான் கொடுத்துடுவேன். ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ, வெல்கம்.